ஹலோ! ரொம்ப பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். மனிதனின் உண்மையான இயல்பு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி உண்மையான சுயத்தில் பிறக்கிறது. மகிழ்ச்சிக்கான தேடல் என்பது அவனது உண்மையான சுயத்திற்கான ஒரு மயக்கமான தேடலாகும். உண்மையான சுயம் அழியாதது. எனவே ஒரு மனிதன் அதை கண்டுபிடிக்கும்போது அவன் ஒரு முடிவுக்கு வர மகிழ்ச்சியை காண்கிறான். ஆனால் உலகம் மிகவும் மகிழ்ச்சியுற்றது. ஆம், ஆனால் உலகம் அதன் உண்மையான சுயத்தை அறியாததால் தான். விதிவிலக்கு இல்லாமல் எல்லா மனிதர்களும் நனவாகவோ அல்லது நிஜமாகவோ அதை தேடுகிறார்கள். துன்மார்க்கர்கள், மிருகத்தனமானவர்கள் மற்றும் குற்றவாளிகள் கூடவா நான் கேட்கிறேன். அவர்கள் கூட பாவம் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பாவத்திலும் சுயத்தின் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சி மனிதனின் உள்ளுணர்வாகும். ஆனால் அவர்கள் உண்மையில் தங்கள் உண்மையான சுயத்தை தேடுகிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. எனவே அவர்கள் மகிழ்ச்சிக்கான வழிமுறையாக இந்த தீய வழிகளை முதலில் முயற்சிக்கிறார்கள். நிச்சயமாக அவை தவறான வழிகள்தான். ஏனென்றால் ஒரு மனிதனின் செயல்கள் அவனுக்கு திரும்ப பிரதிபலிக்கின்றன. எனவே இந்த உண்மையான சுயத்தை நாம் அறியும்போது நாம் நீடித்த மகிழ்ச்சியை உணர்வோமா? மற்றவர் தலையை ஆட்டுகிறார். மறுவர் கண்ணாடியற்ற ஜன்னல் வழியாக மகரிஷியின் முகத்தில் சாய்வான சூரிய ஒளி விழுகிறது. அந்த அசைவற்ற புருவத்தில் அமைதி இருக்கிறது. அந்த உறுதியான வாயை சுற்றி திருப்தி இருக்கிறது. அந்த பளபளப்பான கண்களில் ஒரு சந்நிதி போன்ற அமைதி இருக்கிறது. அவரது கோடுகள் இல்லாத முகம் அவரது வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பொய்யாக இல்லை என்று உணர்த்துகிறது. இந்த எளிமையான வாக்கியங்களினால் மகரிஷி என்ன சொல்கிறார்? மொழிபெயர்ப்பாளர் அவற்றின் வெளிப்புற அர்த்தத்தை எனக்கு ஆங்கிலத்தில் தெரிவிக்கிறார். ஆம், ஆனால் அவரால் தெரிவிக்க முடியாத ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறது. அதை நானே கண்டுபிடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். முனிவர் ஒரு தத்துவ ஞானியாக அல்ல, தனது சொந்த கோட்பாட்டை விளக்க முயற்சிக்கும் ஒரு பண்டிதராக அல்ல, மாறாக தனது சொந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறார். இந்த வார்த்தைகள் அவரது சொந்த அதிர்ஷ்ட அனுபவத்தின் அடையாளங்களா? நீங்கள் பேசும் இந்த நான் சரியாக என்ன? நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் மனிதனில் இன்னொரு நான் இருக்க வேண்டும். அவரது உதடுகள் ஒரு கணம் புன்னகையுடன் வளைந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இரண்டு அடையாளங்கள், இரண்டு சுயங்கள் இருக்க முடியுமா என்று அவர் பதிலளிக்கிறார். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முதலில் ஒரு மனிதன் தன்னை பகுப்பாய்வு செய்வது அவசியம். மற்றவர்கள் நினைப்பது போல சிந்திப்பது நீண்ட காலமாக அவனது பழக்கமாக இருப்பதால் அவன் ஒருபோதும் தனது நான் என்பதை உண்மையான முறையில் எதிர்கொள்ளவில்லை. அவனுக்கு தன்னை பற்றிய சரியான படம் இல்லை. அவன் நீண்ட காலமாக உடலுடனும் மூளையுடனும் தன்னை அடையாளம் கண்டுகொண்டான். எனவே நான் யார் என்ற இந்த விசாரணையை தொடரச் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் என்னுள் ஊற அனுமதிக்க அவர் கொஞ்சம் நேரம் நிறுத்துகிறார். நான் அவரது அடுத்த வாக்கியங்களை ஆர்வத்துடன் கேட்கிறேன். இந்த உண்மையான சுயத்தை உங்களுக்கு விவரிக்க நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். என்ன சொல்ல முடியும்? தனிப்பட்ட நான் என்ற உணர்வு எழுகிறது. அது அதில்தான் மறைந்து போக வேண்டும். மறைந்து விடுவானா? நான் மீண்டும் எதிரொலிக்கிறேன். ஒருவரின் ஆளுமையின்
உணர்வை ஒருவர் எவ்வாறு இழக்க முடியும்? எல்லா எண்ணங்களிலும் முதன்மையானதும் முக்கியமானதும் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் உள்ள ஆதிகால எண்ணம் ஆகிய நான் என்ற எண்ணம். இந்த எண்ணம் பிறந்த பிறகுதான் வேறு எந்த எண்ணங்களும் எழ முடியும். நான் என்ற முதல் தனிப்பட்ட பிரதிபெயர் மனதில் எழுந்த பிறகுதான் இரண்டாவது தனிப்பட்ட பிரதிபெயர் நீ அதன் தோற்றத்தை உருவாக்க முடியும். நான் நூலை அதன் மூலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் வரை நீங்கள் மனதளவில் பின்தொடர முடிந்தால் அது முதலில் தோன்றும் எண்ணத்தைப் போலவே அது கடைசியாக மறைந்துவிடும் என்பதையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இது அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகும். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரமா புப்போட்டு